ஹலோ நண்பா, ஜிவி பிரகாஷ் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் பிளாக்மெயில். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், தேஜ் அஸ்வினி, ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு, நீங்கள் இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாமா வேணாமா சொல்லி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளாக்மெயில் இந்த படத்தோட கதை என்ன? இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண தேவை வருது. அந்த பண தேவைக்காக பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ஒரு செய்யலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி செய்யலான்னு நினைக்கும் போது நம்ம ஸ்ரீகாந்த் அண்ட் பிந்து மாதவி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களோட குழந்தையோட சேர்த்து கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்க சில வாக்குவாதங்கள் நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா அவரோட குழந்தை காணாம போயிருது. அந்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவங்க இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம ஜிவி பிரகாஷ் எப்படி வந்து சேர்ந்தாரு, என்ன நடக்குது, இந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுறது இந்த படத்தோட கதை. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டியிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த பிளாக்மெயில் மூவி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான சூப்பரான ஒரு மூவி தான் சொல்லணும். எனக்கு இந்த பர்சனலா இந்த மூவி பாத்தீங்கன்னா நல்லாவே பிடிச்சி. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கதைக்கு தேவையான அளவு சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா மியூசிக். சாம் சிஎஸோட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டாருன்னு சொல்லணும். ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்து பக்காவாக படத்தை நல்லாவே காப்பாற்றி விட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 2 ஹவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. அந்த 2 ஹவருக்கு என்ன தேவையோ அதை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்லாவே காட்டியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில ட்விஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதை பார்க்கவே பிடிச்சி. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த குழந்தை தொலைஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு லூப் மோடா இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் உன்னோட பிக்கஸ்ட் டிராபேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து காட்டுறதுனால இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் காட்டுறாங்க. ஒரு ட்விஸ்ட் முடிஞ்சது அடுத்து இன்னொரு ட்விஸ்ட் காட்டுறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கும். ஒரு ட்விஸ்ட் வச்சு அதை நோக்கியே கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். அதை பண்ணாமல் நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமலான ட்விஸ்ட் வச்சு அதை வச்சே கதையை நோக்கி கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். இதுதாங்க எனக்கு ஒரு டிராபேக்காக ரொம்ப ஃபீல் ஆச்சு. மற்றபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போய் தேட்டர்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு மோசம் சொல்கிற அளவுக்கு இல்லை. படம் டியூரேஷன் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜாக காட்டியிருந்தாங்கன்னா நல்லாவே வந்திருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு சப்பையாக முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக இந்த குழந்தை கண்டுபிடிச்சாங்களா நம்ம ஜிவி பிரகாஷ், பிந்து மாதவி, ஸ்ரீகாந்த் இவங்க 3 பேர் எப்படி இந்த கதைக்குள்ள சேர்றாங்க, ஒரு 3 பேருக்குள்ள என்ன நடக்குது, எப்படி ஜாயின் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக காட்டியிருந்தாங்க. இதுதாங்க இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஓவராலாக நல்ல மூவி தான் சொல்லணும். ரொம்ப ஒஸ்டாலாம் கிடையாது. டெஃபினட்டாக தேட்டர்ஸ் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மூவி வேணா இந்த மூவி செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி தான். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.